Exercise 1.1ல 6th sum பார்க்க போகிறோம். A சமம் x belongs to இதை belongs toன்னு படிக்கணும். E மாதிரி இப்படி மொட்டை இப்படி போட்டிருந்தாங்கன்னா இதை belongs toன்னு படிக்கணும். W அப்படின்னா இங்கிலீஷில் ஹோல் நம்பர், தமிழில் வந்து அது முழு எண்கள்னு சொல்கிறோம். முழு எண்கள்னால் இதிலிருந்து தொடங்கும். நம்ம எண் கோடு போட்டு காமிச்சோம், முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம 0 1 2 3 4ன்னு வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் எண். அப்போது இந்த எக்ஸ் வந்து இந்த டபிள்யூலேருந்து முழு எண்கள்லேருந்து வருது. அந்த எக்ஸினுடைய மதிப்பு எது வரைக்கும் போகுது? எக்ஸ் சிறியது, எதை விட சிறியது? 2ஐ விட சிறியது. 2ஐ விட சின்ன முழு எண்கள் என்னெல்லாம் வரும்? 0, 1. இதை அப்படியே செட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. இதுதான் ஏனுடைய உறுப்புகள் என்ன வருது? 0, 1. அடுத்த பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா நேச்சுரல் நம்பர், தமிழில் இயல் எண்கள்னு சொல்கிறோம். இயல் எண்கள் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஆனது நடுவில் இருக்குது. எதுக்கு நடுவில்? 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. 1 இதில் வராது, ஏன்னா கீழே சமக்குறி வரல, அதனால் 1 சேர்த்தக்கூடாது. ஆனால் 4 சேர்த்தணும். இங்கே கீழே சமக்குறி வந்திருக்கிறதுனால இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். அதனால் இந்த சமக்குறி கீழே வந்ததுனால 4ஐயும் சேர்த்தணும், 1 சேர்த்தக்கூடாது. அப்போ 2லிருந்து 4 வரைக்கும் அப்படின்னா இயல் எண்கள் என்னெல்லாம் வரும்? 2, 3, 4. இதுதான் கணம் பி. அடுத்தது சி அவங்களே கொடுத்துருக்காங்க 3, 5. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி யூனியன் சொல்லுவோம். பி யூனியன் சி சமம். இது எப்படி இந்த இது வந்தது அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். எப்படின்னா இந்த ஏ கிராஸை முதல்ல பியோட சேர்த்து இந்த யூனியன் வெளியில் கொண்டு வா, அதே ஏ கிராஸை இந்த சியோட சேர்த்து, இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் டுக்கு முன்னால் சமக்குறிக்கு முன்னால் இருக்கிறது எல்ஹெச்எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்குது. இப்போ இதில் மொத்தமாக கிராஸ் ப்ராடக்ட் இப்படியே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பி யூனியன் சி முதல் கண்டுபிடிச்சிக்கலாமா? பி யூனியன் சி சமம் பிக்கும் சிக்கும் சேர்ப்பு வேணும். அப்போ என்ன எடுத்து எழுதுகிறோம்? சைடில் பியை எடுத்து எழுதுகிறோம், 2, 3, 4. சி எடுத்து எழுதுகிறோம். இது ரெண்டையும் சேர்த்து 2 இருக்குது, 3 2 தடவை வந்திருக்கு, நீ ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ 2, 3, அப்புறம் 4 இருக்குது, 5 இருக்குது. 2, 3, 4, 5 பி யூனியன் சி. இப்போ நம்ம இந்த பி யூனியன் சியும் ஏவும் கிராஸ் பண்ணணும், ஏ தான் முன்னால் வரணும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சியில் ஏ முதல்ல எழுது, பி யூனியன் சியை அடுத்தது எழுது. இப்போ தான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும் உனக்கு. அப்போது 0வை இந்த 4ஓடையும் சேர்த்து, 0வை 4ஓடையும் சேர்த்திருக்கோம். அடுத்த 1 இந்த 2, 3, 4, 5ஓட சேர்த்து அது சேர்த்திட்டோம். மொத்தம் 8 உறுப்புகள் வந்துருச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதுதான் எல்ஹெச்எஸ் உனக்கு இருக்குது. அதை சமன்பாடு 1ன்னு போட்டுக்கோ, எல்ஹெச்எஸ் முடிஞ்சுது. அடுத்து ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எடுத்து எழுதுகிறோம். நம்ம இங்கே இதில் பார்த்தா எடுத்தோடனே நம்ம யூனியன் கண்டுபிடிக்க முடியாது, சேர்ப்பாக கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ எடுத்து எழுதுகிறோம், பி எடுத்து எழுதுகிறோம், 0வை 3ஓடையும் சேர்த்துறோம், இந்த 1 அடுத்த 3ஓட சேர்த்துறோம். 0வை 3 தடவை சேர்த்திட்டோம், 1 3ஓடையும் சேர்த்திட்டோம். 6 உறுப்பு வந்துருச்சு. ஏ கிராஸ் சி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏ எடுத்து எழுதணும் முதல்ல, சி எடுத்து எழுதுவோம். 2, 4. ஃபஸ்ட்டு 0வை 2ஓட சேர்த்து, 1 இந்த 2ஓட சேர்த்து, 0வை 3ஓடையும் 5ஓடையும் சேர்த்திட்டேன், 1ஐயும் 3ஓடையும் 5ஓடையும் சேர்த்து 4 உறுப்பு வந்துருச்சு. இந்த ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் சேர்ப்பு தான் வேணும். சேர்ப்புனா என்ன அர்த்தம்? எல்லாமே இதில் இருக்கிறதும் வரணும், இதில் இருக்கிறதும் வரணும். ஏதாவது 2 தடவை வந்தால் மட்டும் விட்டுட்டு ஒரு தடவை தான் எழுதணும், மொத்தமாக விட்டுறக்கூடாது. ஸோ 0, 2, 0, 3, 0, 4 எழுதிட்டோமா? அடுத்தது 0, 5 தான் இங்கே இருக்குது, அதையும் எழுதணும். அப்புறம் 1, 2, 1, 3, 1, 4, 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது இந்த இதில் 1, 5 விட்டுருக்கோம், அதையும் எழுதிட்டோம். 0, 5 நான் லாஸ்ட்டில் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 இருக்குது இல்லையா? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 எழுதியாச்சா? அடுத்த 1, 2, 1, 3, 1, 4, இந்த 1, 5 இருக்குது, அதையும் இங்கே எழுதிட்டோம். இந்த 1, 2லிருந்து எழுதிட்டோம். இப்போது இந்த 2வது சமன்பாடுன்னு இதை குறிச்சிக்கோ. இதுவும் இந்த 1வது சமன்பாடு சமமாக வந்திருக்கா? இதில் 8 உறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தா 8 உறுப்புகள் இருக்குது. அதே 8 உறுப்புகள் வந்திருக்கு. ஸோ 1 = 2ன்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே போடு. ஏ கிராஸ் பி
யூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது ஏ கிராஸ் பி வெட்டு சி சமம் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியோட சேர்த்து அடுத்த ஏ கிராஸ் சியோட சேர்த்து நடுவில் வெட்ட கொண்டு வா. இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு சி. இதில் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி வெட்டு சியை கண்டுபிடிக்கணும். சமம் பிக்கும் சிக்கும் வெட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இது மட்டும்தான் வெட்டுது, அதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி வெட்டு சின்னு சொல்லும்போது முதல்ல ஏ வரணும், அப்புறம் பி வெட்டு சி ஆன்சரை எடுத்து எழுது. இந்த பி வெட்டு சி ஆன்சரை எடுத்து எழுது. இப்போ 0வை 3ஓட சேர்த்து 1 3ஓட சேர்த்து சேர்த்தியாச்சு. அவ்வளோதான் எல்ஹெச்எஸ்ல இருக்கு. இது சமன்பாடு 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுது. ஆர்ஹெச்எஸ் சமம் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ எடுத்து எழுது, பி எடுத்து எழுது. ஃபர்ஸ்ட் 0வை இந்த 3ஓடையும் சேர்த்தியாச்சு. 1 இந்த 3ஓடையும் சேர்த்தியாச்சு. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அடுத்த ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ எடுத்து எழுதணும். முதல்ல சி எழுது. 0வை 3ஓடையும் 5ஓடையும் சேர்த்து 1 3ஓடையும் 5ஓடையும் சேர்த்து இதாக சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன வெட்டு இருக்குது பாருங்கள். 0,3 இதை வெட்டை எடுத்து எழுது. 0,4 இல்லை, 0,5 இல்லை, 1,2 இல்லை, 1,3 1,3 அதையும் எடுத்து. வேறு எதுவும் இது ரெண்டில் பொதுவாக இல்லை. அவ்வளோதான் வந்திருக்கு. இது சமன்பாடு 2ன்னு போட்டுக்கோங்க. செக் பண்ணலாமா? இப்போ 1வது சமன்பாட்டில் என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் 2வது சமன்பாட்லேயும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 1 சமம் 2 சமன்பாடு 1 சமம் 2 சமன்பாடு 2 போட்டோம். தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை போட்டலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி சமம் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. அவ்வளோதான் இந்த சம். இப்போ 6வது சம்மில் 3வது சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி கிராஸ் சி. இதான் உனக்கு லெஃப்டில் இருக்குது. சமம் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறோம். இதில் முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பி. யூனியன்னா ஏ சேர்ப்பு பி. ஏ முதல்ல எடுத்து எழுதுகிறோம், பி பின்னால் எழுதுகிறோம். 0வை இந்த 3 நம்பரோடையும் சேர்த்து எழுதணும். ஏ சேர்ப்பு பி வேணும். இப்போ ஏ யூனியன் பின்னு இதை படிக்கலாம். ஏ யூனியன் பி சமம் ஏல இருக்கிறது பியில் இருக்கிறத சேர்த்துங்க. 0 1 2 3 4 இதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே சேர்த்தணும். ஏல் இருக்கிறதும் சேர்த்தணும், பியில் இருக்கிறதும் சேர்த்தணும். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி வேணும், அதை எடுத்து எழுதுங்க ஆன்சரை. அடுத்தது சி வேணும். சியில் 3,5 எழுதிட்டோம். இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சின்னா அந்த 0வை ஒவ்வொன்றையும் இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஏ யூனியன் பில் இருக்கிற ஒவ்வொன்றையும் 3,5ஓட சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு 0,3 0,5. அடுத்தது 1 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதுதான் உனக்கு லெஃப்ட் சைடு கேட்டிருக்கிறது. அதனால் இதை 1வது சமன்பாடுன்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. இப்போ இதோட லெஃப்ட் சைடு முடிஞ்சது. அடுத்த ரைட் சைடில் என்ன இருக்குது? ஏ யூனியன் பி கிராஸ் சின்னு இருக்குது. இதை ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுன்னு போட்டு இதை எழுதுகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை எடுத்து எழுதுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற எலமெண்ட் வரணும், அப்புறம் தான் சியில் இருக்கிற எலமெண்ட். ஃபஸ்ட்டு ஏ தென் சி எடுத்து எழுதிக்கோ. இதை கிராஸ் பண்ணும்போது 0,3,0,5,1,3,1,5 கிடைச்சிருது. அடுத்தது பி கிராஸ் சிக்கு போகிறோம். பியை முதல்ல எழுது, அடுத்தது சி எழுது. பி தான் முதல் வரணும். இப்போ எடுத்து எழுதும்போது இந்த ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்கிறோம். சேர்ப்புன்னு என்ன பண்ணுறோம்? இதில் இருக்கிறது எல்லாம் எழுதணும், இதில் இருக்கிறது எல்லாம் எழுதணும். ஏதாவது 2 தடவை வந்தால் மட்டும் அதை மாற்றி 1 தடவை மட்டும்தான் எழுதணும். 2 தடவை எதையும் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. ஸோ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இதை இத்தனையும் எழுதிட்டோம். இதை 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் 1வது சமன்பாட்டில் கிடைச்ச ஆன்சரும் இப்போ 2வது சமன்பாட்டில் கிடைச்ச ஆன்சரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இல்லைனாலும் நம்ம கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். இது ஒரு க்ளூ உங்களுக்கு. ஸோ இங்கே எடுத்து எழுதும்போது சமன்பாடு
சமன்பாடு 1 சமம் சமன்பாடு 2. தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நிரூபிக்க சொன்னது என்ன, A யூனியன் B கிராஸ் C சமம் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். இந்த சம் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ.